ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சில பேர் யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறாங்க, ட்ரைபால் எடுக்க முடியாது சில சுச்சுவேஷனில். அதுக்கு நம்ம கிளிப் ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம். அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சில இடத்துல வந்து ட்ரைபாடை பயன்படுத்தி வீடியோ எடுக்க முடியாது. இப்போ குக் சேனல் எடுக்கிறவங்க, அன்பாக்ஸ் பண்ணுறவங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க, இதை மாதிரிலாம் வந்து அவங்களால வந்து ட்ரைபேடை வச்சு வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கிளிப் ஸ்டாண்டை வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து மொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம், டேபுக்கும் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி செட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து நிறைய அன்பாக்சிங்கும் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, இதை மாதிரியான வீடியோஸ் நிறைய எடுப்பேன். ஸோ அதுக்கு ட்ரைபேட் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்காக தான் அந்த கிளிப் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் பார்க்கலாம் வாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். நம்ம இது கவர் ஓப்பன் பண்ணி இந்த கிளிப் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பார்ப்போம். அப்புறம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கவரு. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேனுவலில் கொடுத்துருக்காங்க, எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எத்தனை பாட்டாக கொடுத்துருக்காங்க? ஒரு பாட்டு, 2 பாட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வீடியோ எடுக்கிறதுக்கு சைஸ் பத்தான்னு பார்க்கலாம். இதை பற்றி தெரியல அப்படின்னா இந்த கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் அந்த ஸ்டாண்டு. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போ தான் மொபைல் வந்து கொஞ்சம் ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும் ஸ்டாண்டில் வைக்கும்போது. ஹைட்டு வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இவ்வளோ ஹைட் வேணும். எனக்கு இவ்வளோ ஹைட்டு எடுக்கணும். ஏன் இவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னா, எனக்கு டேபிள்லேருந்து ஒரு 2 அடி ஹைட்டுக்கு வேணும் இது. அப்படின்னா தான் வந்து என்னால் வந்து கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக கவர் ஆகும் எனக்கு. ஸோ அந்த ஹைட்டை மேக்ஸிமம் அந்த ஹைட்டை பார்த்து தான் நான் யோசித்து வாங்கினேன். ஹைட்டு வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இது அப்புறம் இதை கொடுத்துருக்காங்க. இது டேபு ப்ளஸ் மொபைலுக்கு. மொபைல் வந்து இந்த ஆங்கிள் வைக்கணும், டேபு இந்த ஆங்கிள் வைக்கணும். நான் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி இப்படி தான் வைக்கணும். இப்படி கிட்ட வச்சு கிளிக் செட் ஆகிடும். மொபைலில் வந்து சென்டர் கேமரா இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. அப்படி ஆஃபாக வச்சுங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் 1 கிலோ விடாது. நல்ல கிரிப்பாக தான் இருக்குது. இது மொபைல் இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு பாருங்கள், கேமரா செட்டாக அப்படி ஸ்டாண்ட் வச்சு இப்படி எடுக்கிறதா வச்சுது. அடுத்து டேப்பு செட்டாக போகலாம். அப்போது டேப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐபேடு யூஸ் பண்ணுவாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேப் வந்து இந்த ஆங்கிள் எடுக்கணும். இப்படி வச்சுங்க. இப்படி வச்சிங்கன்னா இப்படி செட் ஆகிடும் அப்படி கிளிப்பில். அவ்வளோதான். டேப்பு வித்து மொபைல் ரெண்டுமே செட் ஆகிற மாதிரி தான் நான் சூட் ஆகுதான்னு பார்த்தேன், எடுத்தேன் நான் இதை. சரி, ஓகே. இதை கிளிப்பை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு லைட்டை லூஸ் பண்ணிடுங்க. இதை லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள இன்செர்ட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணுறேங்க. இப்போ எந்த பொசிஷன் வேணுமோ அது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இது எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனை வச்சு டைட் பண்ணிவிடுங்க. அப்படி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிரிப்பாக வந்துடும். செம்ம கிரிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இது கிளிப் வந்து ஸ்டாண்டில் பொறுத்திட்டோம். இப்போ ஸ்டாண்டை வந்து எப்படி வந்து கிளிப்பில் எப்படி பொறுத்துது இங்கே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி இருக்கும். இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்படி லூஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக லூஸ் ஆகும். நம்மளுக்கு அவ்வளோ லூஸ் தேவையில்லை. நம்மளுக்கு இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு இது அப்படியே மேலே தூக்குங்க. இது இந்த பாருங்கள், இப்படி வந்துடும். அப்படி வந்த பிறகு டேபிள் இப்படி செட் பண்ணிங்க. இப்போ டேபிளை செட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், செம்ம கிரிப் ஆகிடுச்சு. இப்படி செம்ம கிரிப்பாக இருக்குது. எவ்வளோ டைட் இது வந்து இவ்வளோ சைஸுக்கு தான் அப்படின்னு டேபிளும் கிடையாது. எவ்வளோ சைஸ்க்குன்னு வைக்கலாம். ஏன்னா அந்த சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இவ்வளோ பெருசுலாம் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ சைஸ் வரும்னு காமிக்கிற மாதிரிங்க. இது வந்து டேபிளாக இருக்குது, சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சப்போஸ் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ திக்காக இருந்தாலும் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போகலாம். பாருங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கின்னு கிளிப் மாட்டி ஸ்டாண்டு வீடியோ பார்க்கலாம். அது மாதிரி இருக்கும். இப்போ பெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும். அந்த பெட்டு நம்ம சோஃபா செட்டு, அதை மாதிரி விண்டோஸு, அது மாதிரிலாம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஸோ நல்லா அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே பற்றி நல்லா கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வழவாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 சைடு நல்லா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க கிரிப்னஸ்க்காக.
ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் வைப்ரேஷன் ஆகாது, நல்லா ரொட்டேட்டும் ஆகுது. ஓகே, இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம செட் பண்ணி பார்த்துட்டு கேமரா எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம செட் பண்ணிவிட்டு அப்படி சைடு அன்பாக்ஸ் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு வீடியோ. இப்போ பாருங்கள், கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். ஹைட்டு நம்மளுக்கு போதுமான ஹைட்டு கரெக்டாக இருக்குது. வீடியோ கால் பேசுகிறவங்க அப்படி திருப்பி வச்சுன்னு வீடியோ கால் பேசலாம். மொபைல் பார்க்குறவங்க கை வலிக்காமல் வரும், அந்த மாதிரி மாட்டிட்டும் பார்க்கலாம் ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு.